நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கர்த்தர்ட்ட பேசுங்க. Every day morning you wake up and speak some time with the Lord. இன்னைக்குள்ள ப்ரோகிராம் எல்லாம் கர்த்தர்ட்ட பேசுங்க. You share the program of the day with the Lord. நைட் தூங்கும்போது இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி பிரைஸ் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிட்டு படுக்கைக்கு போங்க. Before you go to bed at the close of the day, you thank God for all the good things that he has done throughout and go to sleep. அப்படி படுக்கைக்கு போகும்போது தேவ சமூகம் இல்லன்னா தேவ சமூகத்தை கொண்டு வா. When you go for sleep, if you have lost the presence of God, bring back the presence of God. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி Songs of Solomon 3:1. நான் என் படுக்கையிலே என் நேசரை தேடினேன். I searched for my beloved in my sleep. நான் அவரை காணவில்லை. But he was not found. உடனே எழும்பி நான் படுக்கைக்கு போகாமல் எழும்பி போய் அவரை தேடி கண்டுபிடித்து என் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். Immediately without going to bed, I went seeking for him, found him and brought back to my house. டெய்லி நீ தூங்கும்போது உன் பிள்ளை வீட்ல இருக்காரா, புருஷன் வீட்ல இருக்கானா, மனைவி இருக்காளா, எல்லாம் ஆடு மாடெல்லாம் கரெக்ட்டா கட்டி இருக்கா, இதெல்லாம் பார்க்க தெரியுது. ஆனா ஆண்டவர் இருக்கிறாரா, தேவ சமூகம் இருக்கா, தேவனுடைய மகிமை இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சென்ஸ் வொர்க் பண்ண மாட்டேங்குது. You know well to see before you go to bed whether your husband, your wife, your children and whether your cattle are all tied, but we do not have the sense to see if you have the presence of God and God is with you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord.